வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்த கஜா புயலில் பாதித்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஐயோ நம்மளால் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலையே, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஈபியில் எங்கள் மருமக பிள்ளை ஒர்க் பண்ணுறாரு. இந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு பெரிய குரூப்பு போயிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறதுக்காக. அங்கே போன உடனே தான் அங்கே எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபோனில் பேசினப்போ சொன்னார். ஏதாவது பண்ண முடியுமாக்கா அப்படின்னு என்னை கேட்டார். நிறைய பேர் பண்ணுறாங்க. உள்ளே ரொம்ப கிராமங்கள் தான் பாதிச்சிருக்கு. சின்ன சின்ன கிராமங்களுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே போகும்போது அந்த கிராமத்துக்கெலாம் எதுவுமே போய் சேரலை அப்படின்னும் போது, நாங்கள் விசாரித்ததில் ஒரு கிராமத்தோட பேர் சொன்னாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அதுக்கு நடுப்புற நம்ம நான் யார்கிட்ட கேட்டு எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசித்தப்போ, இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா கிட்ட கேட்டப்போ ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயாவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு நடுப்புற புவன் பிளாக்கும் நம்ம நானும் வரமா அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சின்னதாக தான், பெருசாக எங்களால் பண்ண முடியல, ரொம்ப சின்னதாக தான் ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அங்கேயே போய் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பணும். நம்ம கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அங்கே அவங்களுக்கு தேவையெல்லாம் என்னென்ன அப்படின்றது ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. நாங்கள் வீடெல்லாம் இழந்துருக்குறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு சாப்பாடு மற்றதை விட நம்ம மேலே டார்பாய் கிடச்சா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த டார்பாயை கூட மேலே போட்டு நல்லா கட்டிட்டு நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், ராமர் பாலம் அமைக்கும் போது ஹனுமாரெல்லாம் பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு போய் வச்சு அமைச்சிட்ருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அணில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. என்ன நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ தான் அந்த அணில் தண்ணியில் எழுந்து அந்த மணலில் பிறண்டுட்டு அந்த மணலை கொண்டு போய் அந்த பாலத்து மேலே உதிரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் தான் இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணது. பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. உங்களால் யாராலன்னா முடியும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ண முடியும்னா நேரடியாக நீங்கள் போய் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம பாதித்தவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
இந்த ஊர் பார்த்திங்கன்னா வேட்டைக்காரன் இருப்பு. இது நல்லா உள்ளவே இருக்குது. ஒரு மெயின்லேருந்து பார்த்திங்கன்னா 20-25 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் தான் ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. இந்த ஜென்ரேட்டர் வச்சு தான் இவங்க வந்து 1 மணி நேரம் கரண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே தான் சார்ஜ் போட்டுக்கிறது, தண்ணி மோட்ரு போட்டுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், இப்போ லைனாக வந்து அந்த வீடுங்கள்லாம் வந்து எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே அங்கே ஒரு முகாமில் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து போய் இறங்குனதுமே அந்த ஊர் ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு சமைக்கிறதுக்கெலாம் வந்து தண்ணி இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கரண்ட்டு கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே சாஞ்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சது அவங்க கரண்ட்டு ரெடி பண்ணி கொடுக்கவே 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடும் போல இருக்காங்க. வழக்கமான வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த தார்பாய் தான் வந்து அவங்களுக்கு மெயினுன்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு அந்த தார்பாய் கொடுத்திங்கன்னா அந்த வீட்டு மேலே போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம், நீங்கள் கொடுக்குற மற்ற பொருளெல்லாம் கூட நாங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு பாதிப்பு அந்த ஊர் ஃபுல்லாக. இது எல்லாமே வந்து ஒரு ஊருங்க, ஒரு கிராமம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது பாருங்கள். காடு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஊர். இந்த புயல்னால் காடு மாதிரி எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு சில இடத்துல போய் நின்னப்போ கண்ணீரே வந்துடுச்சு. மாடு மேலெலாம் வந்து ரொம்ப அந்த மரமெல்லாம் கீழே உளுந்து அந்த மாடு மேலே அப்படி இருந்து பாருங்கள். இவங்க வீடு மொத்தமாகவே ஃபுல்லாக சாஞ்சிச்சு. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னார். ஏன்னா இப்படி போய் நம்ம நேரடியாக அவங்கக்கிட்ட சேர்த்தப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த மரத்துலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இலை கூட இல்லாத பெரிய பெரிய மரமே வந்து நல்லா சாஞ்சிருக்கு. ஓடி வீடும் ஓலை வீடும் சுத்தமாகவே இல்லைங்க. ஏதோ ஒரு தளம் போட்ட சில வீடுங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. மீதி எல்லாமே வந்து அங்கங்கே தரையோடு ஆயிடுச்சு. அந்த ஜனங்க எல்லாருமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, நான் அந்த காற்றடிச்சப்போ அப்படியே உயிரை கையில் பிடிச்சின்னு ஒரு நம்ம ஊர்லலாம் சாலுன்னு சொல்லுவாங்கங்க, ஒரு பெரிய சால் நெல் கொட்டி வைக்கிறது, அதுக்குள்ளே உட்காந்துருந்தாங்களாம். பாருங்கள், இந்த வீடு புதுசாக ஒரு வீடுன்றதே நமக்கு வந்து ஒரு கனவு. புதுசாக இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, புது வாசக்கால் வச்சுருக்காங்க. அதுங்காட்டி இந்த காற்றுனால எப்படி அந்த ஓடு கீடு எல்லாமே தூக்கின்னு போயிடுச்சு. அந்த பீம் மாதிரி போட்டிருக்கிற அது கூட பாருங்கள் எப்படி விரிசல் விட்டுருக்கு. இப்போ அந்த வீடு கட்ட எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு 3 லட்ச ரூபானா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கடைசியில் அந்த வீடு இன்றைக்கி அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. இன்னும் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப வேதனை தான் மிஞ்சினது. அவங்களோட விவசாயமே பார்த்திங்கன்னா தென்னை மரம், மாமரம், முந்திரி மரம், இதுங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து நடுப்புற விவசாயம் பண்ணுவாங்களாம். நாங்கள் இந்த விவசாயம்லாம் இனிமேல் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நாங்கள் எப்போ மீள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு வந்து ரொம்ப உருக்கமான பேச்சு. பாருங்கள், ஒவ்வொரு தென்னை மரமும் சரி வேரோடு சாஞ்சிருக்கு. 2வது நம்ம பனைமரம் வந்து உழவே உழாதுன்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ காற்று எவ்வளோ இது அடித்தாலும் பனைமரம் உழாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பனைமரம் கீழே சாஞ்சிருக்கு. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப புதுசு. ஒரு வயசான அம்மா வந்து சொல்கிறாங்க, என் வயசுக்கு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 80 வயசு இருக்கும், என் வயசுக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. பாருங்கள், ஒருத்தவங்க வீட்டோட கிச்சன் எல்லா சாமானையும் எங்கேயோ ஒரு இடத்துல அள்ளின்னு போய் காற்றடிச்சு முடித்ததுக்கப்புறம் அள்ளின்னு போய் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னும் குடும்பம் நடத்த எப்படி பார்த்தாலும் 1 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்தை வந்து ஒரு மாடியிலேருந்து என் பையன் வந்து ஷூட் பண்ணியிருக்காப்புல. என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பெரிய கிராமம். ஒரு 1500 வீடு குறைஞ்சது இந்த கிராமத்தில் சுற்றி இருந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி இது கிராமமாகவே தெரியாது, ஏதோ ஒரு வனாந்திர காடு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் போனதுக்கு முழுக்க வந்து நிறைய பேரோட
உதவி இருக்குது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எங்கள் அக்கா பசங்க, அடுத்து சுனிதா, ஜெயா, புவன், அதுக்கடுத்து எங்கள் ஏரியாவில் அசோசியேஷன் குரூப்பு, அதுக்கப்புறம் சுனிதாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, புவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாரோட உழைப்புமே வந்து இதில் இருந்திருக்கு. அந்த ஊர் கிராமத்தில் நாங்கள் போய் இறங்குனதுமே எல்லாரும் உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தா என்னோடய தம்பிங்க, நல்லா சமைப்பாங்க. அப்புறம் சுனிதா வீட்டுக்காரு எல்லாருமே வந்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. அங்கே போயிட்டு நாங்கள் போய் அங்கே இறங்குனதே பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமா ஒவ்வொரு வேலையும் பார்த்து நாங்கள் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு மணி 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுனிதா வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பாலாவும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். இவங்க அதாவது ஒரு வெளி இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது. நாங்கள் கொண்டு போன எல்லா பொருளையும் அங்கே இறக்கி வச்சுட்டு அடுத்து நாங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3:30 மணிக்கு வந்து நாங்கள் எல்லாம் முடித்து காலையில் டிஃபன் கொடுத்து, மதியானம் சாப்பாடு கொடுத்து, நைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அரிசியும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் செஞ்சுக்க சொல்லிட்டு. அதுக்கு மேலே எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கே தெரியும் பாருங்கள், எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து என்னோடய பெரிய தம்பி, அது பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன தம்பி. அவங்களோட உதவி இதில் வந்து வேலை பார்த்ததில் ரொம்ப பெரிய உதவி. ஏன்னா எனக்கு இங்கே பாருங்கள், அங்கே உள்ள அந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சுனிதாவும் சுனிதா வீட்டுக்காரும் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து, ஏன்னா அவங்களாம் வீட்டை விட்டு வந்தே ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சான். அதனால் அவங்கள கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்றதுக்காக அங்கே உட்காந்து அந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. அதுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி விளையாடினதில். அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இப்போ பாருங்கள், காலையில் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிட்டு அடுத்து வந்து நாங்கள் மத்தியானத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாருக்கும் அந்த காலையில் டிஃபனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தாங்க. இவ்வளோ குறைஞ்ச டைமில் எங்களால் வந்து அந்த காலையில் டிஃபன் ஒரு 500 பேருக்கும், மத்தியானம் குறைஞ்சது ஒரு 1500 பேருக்கும் நாங்கள் சமைச்சிருக்கோம். 3 விதமான சாப்பாடு செஞ்சோம். ஒன்று சாம்பார் சாதம், இன்னொன்று வந்து பிரிஞ்சி சாதம், இன்னொன்று வந்து தக்காளி சாதம். இந்த மாதிரி செஞ்சு அங்கேருந்து ஒரு 2 கிராமத்துக்கு அந்த ஊர் ஆளுங்க எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே ஒரு 2 முகாமுக்கு வந்து நாங்கள் கொண்டு போயிடுறோம், நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாருமே ஒரு நிமிஷம் கூட அங்கே வந்து நாங்கள் போய் சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும். ஆனால் அந்த ஊர் ஆளுங்க அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. நல்லா கூட மாட ஹெல்ப் பண்ணி, காய்கறி கட் பண்ணி கொடுத்து, தண்ணிக்கு வழி பண்ணி கொடுத்து எங்களுக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பாவம் ஒவ்வொருத்தரும் அடுப்புக்கிட்ட வேலை செஞ்சே பழக்கம் இல்லை பிள்ளைங்களுக்கு. அந்த அடுப்புக்கிட்ட வேலை செய்யும் போது கண்ணிலலாம் தண்ணி வந்து வேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு பழக்கம் இல்லை இல்லைங்களா, அதனால் அவங்க ஒரு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து பிரிஞ்சி சாதம் வந்து மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து சாம்பார் சாதம், அதுவும் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் செஞ்சோம். குறைஞ்சது ஒரு 1500 பேருக்கு வந்து 3 ரைஸுமே நாங்கள் செஞ்சோம். மேற்கொண்டு நிறைய அரிசி மூட்டை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முகாமுக்காக வர்ற வழியில் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டோம். தக்காளி சாதம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் சாப்பாடு எல்லாருமே வந்து வாங்கிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசுவத்தி சுருள், சோப்பு, துணி சோப்பு, அதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பு, இந்த மாதிரி குழந்தைங்களோட டைஃபர், இதெல்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் கொஞ்சம் ஒரு 150-200 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். கவரில் போட்டு வச்சுருந்தோம். லாஸ்ட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துட்டு வந்தோம்.
மெழுகுவத்தி. ஏன்னா இப்போ அவங்க நைட்டில் வந்து மெழுகுவத்தி, கிருஷ்ணாயில் விளக்கு இதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் என்னென்ன தீப்பெட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து மேலே கட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம். இந்த மாதிரி நீங்கள் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிராமத்தில், உள்ளே இருக்கிற கிராமத்தில் யாராவது இருந்தாங்கன்னா விசாரிச்சுட்டு போய் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் இதுக்கு அடுத்தும் நாங்கள் ஒன்று பண்ணணும்னு யோசித்து வச்சுருக்கோம். அது எவ்வளோ தூரம் நடைமுறைக்கு வர முடியுமான்னு தெரியல. பிளான் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அதை பண்ணுறோம். பாருங்கள், அந்த ஊருங்க ஜனங்க எல்லாமே நாங்கள் கிளம்புறோன்னே எல்லாரும் வழி அனுப்புறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த ஊர் ஆளுங்க உடனே எங்களை எல்லாரையும் நீங்கள் காலையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளநியெல்லாம் வெட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. டயர்டாயிடுவீங்க, நீங்கள் வந்து இதை குடிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து சென்னைக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். பாருங்கள், இது வழி நடுக்க நாங்கள் வரும்போது எடுத்த வீடியோ. இங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் நேரடியாக போய் செய்ய பாருங்கள். நன்றி, வணக்கம்.